ஒரு grown adult கிட்ட if you ask a question, what do you want? 99% எல்லாரும் சொல்ற பதில் ஒன்னாதான் இருக்கும். நிம்மதி வேணும். எஸ், நிம்மதியா இருக்கணும். கொஞ்சம் சந்தோஷமா இருக்கணும். எதை பத்தி யோசிக்காம, இந்த ஸ்ட்ரெஸ் இல்லாம ஒரு நிம்மதியான வாழ்க்கை. அவ்வளவுதான். ஒரு grown adult எதிர்பார்க்கறது இதுதான். ஸோ the entire human race ஓட இன்னர் urge-மே என்னன்னா சந்தோஷமா ஜாய்ஃபுல்லா இருக்கிறது தான். நோபடி வாண்ட்ஸ் பெயின். யாருக்குமே சஃபரிங்ஸ் தேவையில்லை. பட் அப்படியா இருக்கும் எல்லாரும்? கண்டிப்பா ஏதாவது ஒரு பெயினை கோ த்ரூ பண்ணிக்கிட்டு வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு ஏதாச்சும் ஒரு இன்னர் பேர்டனை தூக்கிக்கிட்டு இப்படிதானே சுத்திட்டு இருக்கோம். லைஃப் ஒன்றும் அவ்வளோ சந்தோஷமா வச்சுக்க மாட்டேங்குது இல்லை யாரையும் அப்படின்னு தானே சொல்றோம். பட் நம்ம சந்தோஷம் நம்ம கையில தான் இருக்கு. பார்க்கலாமா எப்படின்னு? ஹாய் காய்ஸ், ஐம் சரண். வெல்கம் டு டீப் தாட். எண்ணம் போல் வாழ்க்கை. நீங்க ஏதாவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நம்ம எல்லாருமே எண்ணத்தால் உருவானவங்க தான். நம்ம தாத்தா பாட்டிக்கு நம்ம அப்பா அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு எண்ணம் வந்திருக்கோம். நம்ம அப்பா அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம், ஓகே, பையனை பிடிச்சிருக்கு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு எண்ணம் வந்திருக்கோம். அதோட ரிசல்ட்டாக அவங்க கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. கல்யாணத்துக்கு அப்புறமா ஒரு குழந்தை பிறந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற எண்ணத்துல நம்மளும் பிறந்திருப்போம். கரெக்டா? ஸோ பேசிக்கலி ஒருத்தவங்களோட எண்ணம் தான் நம்மளுக்கு உயிர் கொடுத்து உருவம் கொடுத்து இப்படி பிறக்க வச்சிருக்கு. ஸோ நம்ம என்டையரா ஒரு தாட்ஸால உருவாக்கப்பட்ட ஒரு உயிரினம். அவ்வளவுதான். ஓகே, நம்ம தாட்ஸை நம்ம ஒழுங்கா வச்சுக்கிட்டா நம்ம லைஃப்ல அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஃபார் இன்ஸ்டன்ஸ், உங்களுக்கு இது எப்பயாவது நடந்திருக்கான்னு பாருங்க. the more you fear, அது நடக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. likewise the Murphy's said. ஆமா, if anything will go wrong, it will go wrong. ஆமா, அப்படிதான். நீ தப்பா நடந்துருமோ, தப்பாயிடுமோ, இப்படி நடந்துருமோ, அப்படி நடந்துருமோ அப்படின்னு பயந்தினா ஸ்பஷ்டமா அது அப்படிதான் நடக்கும். எஸ், இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா இது அப்படியே வைசி வெர்சா பண்ண போறோம். நம்ம தப்பா நினைக்கிறதுனால தானே நம்ம லைஃப்ல தப்பா நடக்குது. அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத நம்மளால டிசைட் பண்ண முடியும், நம்ம அதால வடிவமைக்க முடியும், நம்ம அதுக்கு ஸ்கிரீன் பிளே ரைட் பண்ண முடியும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளுக்கு ஏத்த மாதிரி தானே எல்லா கதையுமே நம்ம முடிப்போம். தட்ஸ் ஆல். இப்போ நம்ம அதுதான் பண்ண போறோம். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம தாட்ஸை நம்ம அலைன் பண்ண போறோம். ப்ராப்பரா அலைன் பண்ண போறோம். இன் லைன் வித் த யூனிவர்ஸ் நம்ம அலைன் பண்ண போறோம். உனக்கு சந்தோஷமா இருக்கணும், எப்பவுமே சிரிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னா நம்ம தாட்ஸ்ல நான் சந்தோஷமா இருக்கேன், ஐ எம் அ பியூர் காம்னஸ், நான் ஒரு அபண்டன்ஸ் ஆஃப் பிளெஸிங்ஸை எனக்குள்ள வச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம தாட்ஸ்ல நம்ம தொடர்ந்து நினைக்கணும். இட்ஸ் நாட் அ மேனிஃபெஸ்டேஷன். மேனிஃபெஸ்டேஷன் இஸ் டிஃப்ரெண்ட். அது நம்மளுக்கு ஒன்று தேவை அப்படின்னா அதை மேனிஃபெஸ்ட் பண்றது. நான் லைஃபையே எப்படி டிசைன் பண்றதுன்றதை பத்தி பேசிட்டு இருக்கேன். நம்ம டெஸ்டினியை டிசைன் பண்றதுன்னு சொல்லுவோம்ல, டிசைனிங் ஆஃப் டெஸ்டினி. எஸ், திஸ் இஸ் ஹவு வி கேன் டிசைன் ஆர் டெஸ்டினி. அடுத்து நம்மளுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஆனா அடுத்து இதுதான் நடக்கணுங்கிறத நீ டிசைட் பண்ணலாம். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இந்த நிமிஷம் நான் என்னோட ப்ரெசண்ட்டை ப்ராப்பரா அலைன் பண்ணனா நான் எதிர்பார்க்குற மாதிரி தான் என்னோட ஃபியூச்சர் இருக்கும். எஸ், 200% இது நடக்கும். எஸ், இட்ஸ் நாட் அ மேஜிக் ஆர் சம்திங். இதோட ஒரு மேத் அல்காரிதம் எப்படி அந்த மாதிரி தான் நம்மளோட மைண்ட், நம்மளோட பாடி இதெல்லாம் அலைன் பண்ணி நம்மளோட தாட்ஸை நம்ம ப்ராப்பரா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள், அதுக்கு அடுத்த நாள், அதுக்கு அடுத்த நாள் என் லைஃப் இப்படிதான் போக போகுதுன்னு நீங்களே உங்களோட டெஸ்டினியை டிராஃப்ட் பண்ணலாம். Yeah, you can draft your own destiny. அதுக்கு சின்ன சின்ன ப்ராக்டிசஸ் தான் நம்ம பண்ண போறோம். அதுல ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னா, காலை எந்திரிச்ச உடனே எத்தனை மணி வேணாலும், இந்த மணிக்கு தான் எந்திரிக்கணும், அந்த மணிக்கு தான் எந்திரிக்கணும்
அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு எப்போ பெட்டை விட்டு எந்திரிக்கணும்னு தோணுதோ அப்படி பெட்டை விட்டு எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் நேற்று என்ன வேணாலும் உங்க லைஃப்ல நடந்திருக்கட்டும், ஓகேவா? அது எல்லாத்தையும் இந்த பிளாங்கெட்டை மடிச்சு வைப்பலோ அந்த மாதிரி அதை அப்படியே விராப் பண்ணி வச்சுட்டு இந்த நாள் ஃப்ரெஷ்ஷா, இதுதான் இந்த உலகத்துல நீங்க இருக்க போற கடைசி நாள்னா எப்படி என்ஜாய் பண்ணி அந்த நாளை நீங்க ஆரம்பிப்பீங்களோ அந்த ஃபீலிங்க மனசுக்குள்ள வர வச்சுட்டு எந்திரிங்க. அவ்வளவுதான். உனக்கு இந்த இந்த ஒன் டே தான் இருக்கு உன் லைஃப்பை என்ஜாய் பண்ணிக்கிறதுக்கு அப்படியே உங்களுக்கு டைமர் கிளிக் பண்ணிட்டாங்கன்னா அப்ப நீங்க எப்படி இருப்பீங்க? அப்போ உங்க இஎம்ஐ பத்தி யோசிப்பீங்களா? அப்போ உங்களுக்கு இருக்கிற ஆஃபீஸ் டென்ஷன் பத்தி எல்லாம் யோசிப்பீங்களா? அப்புறம் உங்களுக்கு இருக்க வேற ஏதாவது பர்சனல் இஷ்யூஸ் பத்தி யோசிப்பீங்களா? எதை பத்தி யோசிக்க மாட்டீங்க. ஐயோயோ இந்த நாள் முடிஞ்சதுன்னா அவ்வளவுதான், இதெல்லாம் பண்ணணும்னு பக்கெட் லிஸ்ட்ல வச்சிருந்தோமே அதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு நினைப்பீங்கல்ல, அத மாதிரிதான். ஓகேவா? சோ உங்களோட டேவை எப்படி ஸ்டார்ட் பண்ணுங்க, இதுதான் உங்கள் வாழ்நாளுடைய கடைசி நாள் அப்படிங்கிற மாதிரி. அப்ப எவ்வளவு சந்தோஷமா நீங்க அந்த நாளை என்ஜாய் பண்ணணும்னு நினைப்பீங்கன்றத உங்க மனசுக்குள்ள ஊட்டி பார்த்து அந்த நாளை ஆரம்பிங்க. ஓகே? தென் உங்களோட மார்னிங் ரொட்டீன், ப்ரஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு இல்லை யோகா பண்றவங்க யோகா எக்ஸசைஸ் வாட் எவர் இட் மேபி எல்லாமே பண்ணிட்டு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டு உங்க ஆஃபீஸ்க்குன்னு கிளம்புவீங்கல்ல. அப்படி கிளம்புற டைம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 9 o'clockனு வச்சுக்கோங்களேன். 9 நீங்க அதே மாதிரி வீட்டுக்கு வர டைம் திருப்பி ஒரு 9ன்னு வச்சுக்கோங்க. 9 to 9 ஆரம்பிக்கிற 9ல இருந்து 1 ஹவருக்கு ஒன்ஸ் ஒரு 5 minutes. 5 minutes ரொம்ப அதிகம் சார், என்னால அதெல்லாம் முடியாதுங்கிறீங்களா? சரி, ஒரு 2 minutes. 2 minutesம் அதிகம்னா அட்லீஸ்ட் 60 seconds, 1 minute. 1 மணி நேரத்துக்கு 1 நிமிஷம் நீங்க எதுக்கெல்லாம் கிரேட்ஃபுல்லா இருக்கீங்க, எவ்வளோ பிளஸ்ஃபுல் நீங்க அப்படிங்கிறத உங்க மனசுக்குள்ள உங்க தாட்ஸா அப்படியே பதிய வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு ஐடில ஒர்க் பண்றீங்க அப்படின்னா கார் இல்லை பைக் அதுல போயிருப்பீங்க, ஆர் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அப்படி எதுலாவது போயிருப்பீங்க. போயிட்டு உங்க கேபின்ல போய் உட்காருவீங்க. ரொம்ப சொஃபாஸ்டிகேட்டடான சேர், ரொம்ப கம்ஃபர்டான ஏசி டெம்பரேச்சர் எல்லாமே இருக்கும். கரெக்டா? அப்ப சொல்லுங்க, வாவ் நான் எவ்வளவு கம்ஃபர்ட்டா அந்த சேர்ல உட்காந்து எவ்வளவு பக்காவா ஒரு கண்டிஷன் ரூம்ல சூப்பரா வேலை பார்க்கறேன்ல. நான் நான் என்னோட இன்டர்காம்ல இருந்து கால் பண்ணா எனக்கு காஃபி எடுத்து வந்து தரத்துக்கு ஆள் இருக்காங்க. எஸ், எவ்வளவு பிளஸ்ஃபுல் இல்லை நானு அப்படின்னு ஒரு 1 minute எடுத்து தேங்க் பண்ணுங்க. அந்த கிராட்டிடியூட் அப்படியே உங்க தாட்ல பதிஞ்சு உங்க தாட்ஸ் அப்படியே ஃபிக்ஸ் ஆகணும். என்னென்ன, நீ ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பிறவி அப்படின்னு முதல்ல நீங்க நம்பணும். ஓகே? இது ஃபர்ஸ்ட் விஷயம். சாரி, செகண்ட் விஷயம். ஃபர்ஸ்ட் விஷயம் எழுந்திருக்கும் போதே பண்ணியாச்சு. செகண்ட் விஷயம். தேர்ட் என்ன அப்படின்னா, இந்த 1 hour ஒன்ஸ் இது ப்ராப்பரா நினைக்கிறீங்கல்ல, சாப்பிடும்போது ஆஃபீஸ்ல இதே மாதிரி ரொட்டீனை முடிச்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கு வருவீங்களா, அந்த டைம் ஒரு 9 o'clockனு வச்சுக்கலாம். 9 o'clock வீட்டுக்கு வந்தோம்னா மறுபடியும் போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ஓகே டைம் டு ஹிட் பெட் அப்படின்னு ஒரு மூமெண்ட் வரும்ல. அப்போ என்ன பண்ணுங்க, பாரேன் இந்த ஒரு நாள் ஃபுல்லா நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கேன், நான் எவ்வளவு பிளஸ்ஃபுல்லா ஃபீல் பண்ணியிருக்கேன், எனக்கு என்னெல்லாம் கிடைச்சிருக்கோ அதுக்கெல்லாம் நான் எவ்வளவு கிராட்டிடியூடா நடந்திருக்கேன் அப்படின்னு நினைச்சு இந்த நாள் மாதிரியே அடுத்த நாளும் ரொம்ப சந்தோஷமா ஆரம்பிக்க போது, ரொம்ப சந்தோஷமா நான் இருக்க போறேன், இனிமேல் எல்லாமே என் மனசுக்கு பிடிச்ச மாதிரியே தான் நடக்கும் அப்படின்னு உங்களை நீங்களே பிளஸ் பண்ணிக்கிட்டு தூங்குறதுக்கு போங்க. யா, மொபைல் போன்ஸ் எல்லாம் தூரமா வச்சிருங்க, அது தேவையில்லை. ஓகே, நம்ம வாழ்றதுக்காக கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் எல்லாம் வேணும் தான், பட் எந்திரிக்கும் போதும் தூங்கும் போதும் மட்டும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இதை ஃபாலோ பண்ணுங்க. ஃபோன் வேண்டாம். எந்திரிச்சு ஒரு 1 ஹவருக்கு ஃபோன் வேண்டாம். தூங்க போறதுக்கு ஒரு 1 hour முன்னாடி ஃபோன் வேண்டாம். நீங்க உங்க மனசு கூட பேசுங்க. யாரும் நம்ம கூட கடைசி விட்டு வர மாட்டாங்க, நம்ம மட்டும்தான். ஓகே? சோ செல்ஃப் லவ் ரொம்ப முக்கியம். இதுதான் நம்ம பெரியவங்க சொன்னாங்க, எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை, தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னு சொன்னதுக்கான அர்த்தம்லாம் என்னன்னா இதுதான். உன்னை நீ எந்த அளவுக்கு செல்ஃப் லவ் பண்றியோ, உன்னோட தாட்ஸை நீ எந்த அளவுக்கு அலைன் பண்றியோ அந்த அளவுக்கு இப்படி நினைச்சா நடக்கும். எஸ், ஐ ஸ்வேர் நடக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. திங்க் அபவுட் இட்.